வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வள்ளுவர். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷியின் வாழ்க்கை மலரிலிருந்து நாளொரு சிந்தனையாக தியானமும் எண்ணமும். மனதை நிறுத்தி வைப்பது என்பது இயலாத ஒன்று. எனவே தியான பயிற்சியாளரை அவ்வாறு செய்ய சொல்வது எந்த பயனையும் அளிக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மன இயக்கத்தை சற்று ஒழுங்குபடுத்துதல் தான். அவ்வாறு ஒழுங்குபடுத்துதல் என்பது நம் தவமுறையையும் அகத்தாய்வின் மூலம் நிச்சயம் சாத்தியமான ஒன்று. சாதாரணமாக மனம் ஓரிருந்து நிலைப்பதில்லை. ஏனெனில் உணர்ச்சி வயப்பட்டு வேகமாக செயல்பட்டு அது பழகிவிட்டிருக்கிறது. உதாரணமாக, மழை நீரானது புவியீர்ப்பு விசைக்கேற்றபடி தனது பாதையை அமைத்துக் கொண்டு ஓடும். மீண்டும் மழை வரும்போது அதே பாதையின் வழியாக தானே ஓடும். அது வேறு திசையில் செல்ல முயற்சிப்பதில்லை. பழைய அதே பாதையிலேயே செல்வது அதனுடைய தன்மை. மனம் அது போன்றுதான் செயல்படுகிறது. ஆனால் தியானம் என்பதோ அதை பயின்ற பிறகு மனதை பழைய வழியில் செல்லாதிருக்குமாறு வைத்து பழகுவதே ஆகும். இந்த திறவில் வெற்றி கிட்ட சில காலம் ஆகும். ஆனால் இடையில் மனம் தளராமலும் முயற்சியை கைவிடாமலும் இருக்க வேண்டும். மழை நீரின் வழியை மாற்ற வேண்டுமானால் அதன் ஓட்டத்திற்கு மாற்று வழி ஒன்று தயார் செய்ய வேண்டும். நீர் முழுவதும் அதில் திரும்புமாறு செய்ய வேண்டும். அதே போல் தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது மனம் நுண்ணிய நிலையை அடைந்து விடுவதால் புதிய பாதையில் திரும்பிவிட மனதினால் முடியும். அந்த பாதையிலேயே ஒருமுகப்படுத்தவும் முடியும். ஆரம்ப பயிற்சி அன்பர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து தவம் செய்யும் கூட்டு தவத்தில் கலந்து கொள்ளும் போது அவர்களின் தவ ஆற்றலும் சேர்ந்து கூட்டு தவத்தில் கலந்து கொள்ளுகின்ற ஆரம்ப சாதகர்களின் ஆற்றலும் சிறிது சிறிதாக பெருகி வரும். அருள் தந்தை அவர்கள். மனமும் எண்ணமும் ஒன்றுதான். எண்ணத்தின் தொகுப்புதான் மனம். மனம் எப்படிப்பட்டது? அலைந்து கொண்டு இருக்கும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் என்கிறார் மகரிஷி. உதாரணமாக, ஒரு யானை எடுத்துக்கணும்னா அந்த தும்பிக்கையை எப்பவுமே ஆட்டிட்டே இருக்கும். அதுகிட்ட ஒரு சிறிய ஒரு கொம்பு கொடுத்தோம்னா அதை கையை பிடிச்சிட்டு அதை ஆடுறத நிறுத்திடும். அது போலதான் நம்ம முன்னோர்கள் அலையிற நம்ம மனசை அடக்கிறதுக்காக தவ பயிற்சிகளை அப்பயே கண்டுபிடிச்சாங்க. மந்திரங்கள், ஜபங்கள், சடங்குகள், பக்தி பாடல்கள் பாடுவது போன்றவற்றை கொடுத்து மன கட்டுப்பாடு அடைய செய்தார்கள். தன்னை மறவாது பிரிதொன்றையும் நினையாது இருப்பதுதான் தவம். எண்ணமற்ற நிலைதான் தவம். உடல்நிலை சரியில்லைன்னா மெடிசன் எடுத்துக்கிறோம். மனநிலை சரியில்லைன்னா மெடிக்கேஷன் எடுத்துக்கணும். ஒரு டாக்டர் கிட்ட போறோம், அவங்க கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மெடிசன் கொடுக்குறாங்க. சரி, கை வலி கால் வலி அப்படின்னு போகும்போது திருப்பி மெடிசன் கொடுக்குறாங்க. அது சரியாகலன்னா உடனே நீங்க ஒரு பிசியோதெரபி பாருங்க, இல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப மனநிலை சரியில்லைன்னா ஒரு சைக்காலஜி கிட்ட போறோம். சைக்காலஜிங்கிற சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் சென்டர் போங்க அப்படின்றாங்க. மகரிஷி நம்ம உடலையும் மனதையும் சரி செய்யறதுக்காக உடற்பயிற்சி ஒரு தவ பயிற்சியா நமக்கு கொடுத்திருக்காரு. மகரிஷியோட 9 உடற்பயிற்சிகள் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த 9 உடற்பயிற்சிகள்ல கண் பயிற்சி தவிர மற்ற பயிற்சியெல்லாம் கண்களை மூடி செய்யற மாதிரி, கண்களை மூடி செய்யற மாதிரிதான் இருக்கும். இதுவே நமக்கு ஒரு தவ பயிற்சியா இருக்குது. அதே போல அகத்தவ பயிற்சி, அகத்தாய்வு என்பது நம்ம தவம் செய்வதன் மூலம் நம்மளுடைய அகத்தை நம்ம சரி செய்ய முடியும். அது போல உயிருக்கு காயக்கல்வி பயிற்சி கொடுத்திருக்காரு. நாமளே அறிஞ்சு கொள்றதுக்காக அகத்தாய்வு பயிற்சியை கொடுத்திருக்காரு. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தரித்து, கவலை வைத்து, ஞானம் யார் என்று எல்லா பயிற்சியும் நாம யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மள உணர்றதுக்காகவும் மகரிஷி நமக்காக கொடுத்திருக்காரு. இந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு நம்ம வாழ்க்கையை வெற்றி அடையணும். மகரிஷி கொடுத்த எல்லா பயிற்சியும் நம்ம ஃபாலோ பண்ணணும். கூட்டு தவத்துல கலந்துக்கணும். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். அவரவர் வாழ்க்கையை சிற்பி அவரவர் எண்ணங்களே. எண்ணிய எல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தால் ஊர்தியும் ஒழுங்கும் அமைந்திடும். வாழ்க.